ரைட். ஸோ முதலாம் கேள்வி சொல்லுங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியக்காரர் உங்களோட கேள்வியை வாட்சி கொள்வீங்களா? ஒரு தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம், பிளேன் ஆங்கிள் அண்ட் solid ஆங்கிள் ஆகிய பௌதிக கணியங்கள் பரிமாணத்தை கொண்டிருப்பதில்லை. இதற்குரிய காரணமாக அமையக்கூடியது. தலக்கோணம் பிளேன் ஆங்கிளுக்கும் திண்ம கோணம் solid ஆங்கிளுக்கும் ஏன் டைமென்ஷன் இல்லை, பரிமாணம் இல்லையாமா? அதுக்கு என்ன ரீசன் கேட்கிறார். என்ன ரீசன்? அதுக்கு டிஃபைன் பண்ணல. அது உண்மை ஆக்சுவலா என்னதுக்காக டிஃபைன் பண்ணது? மிகை நிரப்பு கணியம் சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் எல்லாம் அது என்னதுக்கு? நாங்கள் சில பிசிக்கல் குவான்டிட்டியை ஜாயின் பண்றதுக்காண்டி. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இந்த சர்க்குலர் மோஷன்ல விக்கும் ஒமேகாக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை காணணும்னா V is equal to R omega. இப்ப இந்த ஈக்குவேஷனை டைமென்ஷனலி கரெக்ட், அதாவது கரெக்ட் ஈக்குவேஷன் ஆக்குறதுக்காண்டி நாங்கள் அந்த ரேடியன்ன்றதுக்கு என்ன இல்லாம பண்ணிட்டோம், டைமென்ஷன் இல்லாம பண்ணிட்டோம். இப்ப அதுதான் ரீசன். இப்ப இதுல இருக்கிற ஆப்ஷன்ல என்னதை செலக்ட் பண்றது? அது அந்த லிங்க் பண்றதுக்கு தான். ஒரு கரெக்ட் ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு வர்றதுக்காண்டி ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனுக்கும் சர்க்குலர் மோஷனுக்கு இடையில உருவாக்குறதுக்கு இந்த சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் கொண்டு வர்றோம். இப்ப இங்க என்ன ஆன்சர் கொடுத்திருக்க? இவை ஒரு அடிப்படை கணியம் என்று. இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இல்லையான்றதை வச்சுக்கொண்டு டைமென்ஷன் கொடுத்ததா இல்லையான்றதை கிடைக்க முடியாது. அது பிழை. அது ஒரு பெருவிக்கப்பட்ட கணியம் குவான்டிட்டியாமாம். அதுக்கும் டைமென்ஷனுக்கும் ரீசன் இல்லை. இவற்றின் சார்பில் பிரிதொரு பெருவிக்கப்பட்ட கணியம் இல்லாமை வேற ஒன்று இல்லைன்றதுக்காண்டி சொல்லலாது. இப்ப இது இந்த சார்புல வேற ஒன்று இல்லையாமாம், இருக்கு. SMN R theta அப்படின்னு கேட்கிறேன் தானே. இவை ஒரே பரிமாணத்தை கொண்ட இரு கணியங்களில் விகிதமாக இருக்கின்றன. அப்படி இருந்தா வரலாம். ஆனா இப்ப ரேஷியோவா இருந்தா வரலாம். அதுக்கு எங்களுக்கு தலக்கோணத்தை டிஃபைன் பண்றது தெரியும். பாப்போம். அடுத்தது, பிரிதொரு பௌதிக கணியம் சார்பில் இவற்றை உருவாக்க முடியாமை. நோ. இதுக்கு என்ன ஆன்சர்? ஸ்கீம் ஆன்சர் எனக்கும் தெரியும். போத் ஆன்சர் ஸ்கீம்ல கொடுத்திருக்கேன். பட் இப்ப என்ன தலக்கோணம் என்னன்னு தெரியணும் எங்களுக்கு. அப்பதான் எங்களுக்கு ரேஷியோவால உருவானதா இல்லையான்னு தெரியும். இப்ப இதுக்கு சொன்னா என்னதுக்கு சைன் தீட்டாக்கு ஏன் டைமென்ஷன் இல்ல? சைன் தீட்டாக்கு ஏன் டைமென்ஷன் இல்ல? சைன் தீட்டான்றது அப்போ ரேஷியோ, ரெண்டு லென்த் ரேஷியோ, அதனால இதுக்கு டைமென்ஷன் இல்ல சொல்லுவோம் இல்லோ. இப்ப இங்க என்ன ரீசன்? தலக்கோணம் என்ன டிஃபைன் பண்ணினா, பிளேன் ஆங்கிள் டிஃபைன் பண்ணினா என்ன தெரியாது. நான் தலக்கோணம் மட்டும் தானே படிக்கிறேன் இல்லையா? ஆக்சுவலா எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியல. ஆன்சர் போத் ஆன்சர். ரைட். சுதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் கொடுக்க இயலாது. சரி, என்ன ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கணும் எல்லாம் ஆன்சர் கொடுக்கறதுக்கு.
இப்ப ரேஷியோன்னா நாங்கள் ஓகே சொல்லலாம் இல்லையான்னு சொல்லி இப்ப அது மாதிரி இப்ப பிளேன் ஆங்கிள்ன்றது ஜஸ்ட் ஆங்கிள். ரெண்டு லைன் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணக்கு இந்த ஆங்கிள் தான் நாங்கள் பிளேன் ஆங்கிள்னு சொல்றோம். இப்ப இந்த பிளேன் ஆங்கிளுக்கு ஏன் டைமென்ஷன் இல்லையா அது நாங்கள் சப்ளிமெண்டரி குவான்டிட்டியில டிஃபைன் பண்ணி வச்சுக்கோம். மிகை நிரப்பு கணியங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கோம். அதனாலதான் சொல்லலாம் இல்லையா. இதுக்கு ஆன்சர் சொல்றது கேளாது. ரைட் பாவம். சரி, நான் யூடியூப்ல போடுவேன் தானே, யாராவது சார் பார்த்து ஆன்சர் இருந்தா சொல்லட்டும், பாப்போம் அதுக்கு பிறகு. ரைட், செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அப்ப இதுக்கு நான் ஆன்சர் கொடுக்கல. ரைட், செகண்ட் கொஸ்டின். ரைட், செகண்ட் கொஸ்டின் பாருங்க. என்னவாம், 9 நியூட்டன் 6 நியூட்டன் எனும் இரு விசைகள் பொருளொன்றின் மீது தொழிற்படுகின்றன. அவற்றின் விளையுளாக இருக்கக்கூடியது. சோ 9 நியூட்டன் 6 நியூட்டன் இவங்களுக்கு தெரியும். இது இந்த ரிசல்ட் என்ன மேக்சிமம் என்ன 15 நியூட்டன். இது ஆட் பண்ணுவீங்க. மினிமம் என்ன 3 நியூட்டன். ரெண்டையும் கழிச்சு விடுவீங்க. இப்ப இந்த மேக்சிமம் மினிமத்துக்கு இடையில எது வேணுமென்றாலும் பெறலாம். 315 உட்பட ரெண்டுக்கு இடையில எது வேணுமென்றாலும் ரிசல்ட்டா வரலாம், விளைவுனா வரலாம். இப்ப இது எது வராது, விளைவுல இருக்கக்கூடியதான் கேட்கிறார். இதுக்கு இடையில எது வேணுமென்றாலும் எது வரும் 4 நியூட்டன். தேர்ட் ஆன்சர். ஓகே இல்ல. அடுத்த தேர்ட் கொஸ்டின். என்னவா, குறுக்கலை மற்றும் நெட்டாங்கலை ஆகிய இரண்டையும் அலைகளின் இயல்பை கொண்டு வேறுபடுத்தக்கூடியது. குறுக்கலை நெட்டாங்கலை ரெண்டையும் டிஃபரன்சியேட் பண்ணணும் வேண்டாம். உங்களுக்கு தெரியும், தலையீடு தலையீடு என்றது மேற்பொருந்து என்ற ஒரு விளைவு, சூப்பர்பொசிஷன் ஒரு விளைவு தான் இன்டர்பியரன்ஸ். இப்ப சூப்பர்பொசிஷன் இன்டர்பியரன்ஸ் எல்லா அலைக்கும் இருக்கு, நெட்டாங்கலைக்கும் இருக்கும், குறுக்கலைக்கும் இருக்கும். சரிப்பு எல்லா அலைக்கும் இருக்கும், நெட்டாங்கலை குறுக்கலை ரெண்டுக்கும் இருக்கும். போனல் டிஃப்ராக்ஷன் எல்லாத்துக்கும் இருக்கும். முனைவாக்கம் அது போலரைசேஷன். முனைவாக்கம் எதுக்கு இருக்கும், குறுக்கலைகளுக்கும் இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு இருக்கு, லொஞ்சிடியூனல் வேவ்ஸுக்கு இல்ல, ரெக்டாங்கிளைகளுக்கு இல்ல, இல்லையா. இப்ப அதுதான் ஆன்சர். எத்தனாவது விடை, ஃபோர்த் ஆன்சர். முனைவாக்கம் குறுக்கலைகள் மட்டும் முனைவாக்கம் அடையும், ரெக்டாங்கிளைகள் முனைவாக்கம் அடையாது. ஃபோர்த் ஒன். அப்ப டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மட்டும் போலரைஸ்ட் ஆகும், லொஞ்சிடியூனல் வேவ்ஸ் போலரைஸ்ட் ஆகாது. ஓகே, ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. இந்திய ஊசலின் சிம்பிள் பெண்டுலத்தின் அலைவு காலம் தந்திருக்க. E is equal to 2 pi root of L over G. L ஏறத்தாழ 100 சென்டிமீட்டர் ஆகவும் 1 மில்லிமீட்டர் வரை திருத்தமானது எனவும் அறியப்படுகின்றது. ஒரு அலைவுக்கான காலம் ஏறத்தாழ 2 செகண்ட் எனவும் 100 அலைவுகளுக்குரிய காலம் இழிவெண்ணிக்கை 0.1 உடைய நிறுத்தல் கடிகாரத்தால் அளக்கப்பட்டது. ஜியில் உள்ள சதவீத வலு. இப்ப என்ன சொல்லிட்டார், எல் ஏறத்தாழ 100 சென்டிமீட்டர், 1 மில்லிமீட்டர் வரை திருத்தமாம். லீஸ்ட் கவுண்ட் 1 மில்லிமீட்டர். அப்ப இது இந்த பெர்சன்டேஜ் எரர் என்ன, எல்லுக்குரிய பெர்சன்டேஜ் எரர் சதவீத வலு 1/1000 தர 100. ஏன் 100 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்ல கேட்கணும், 1000 மில்லிமீட்டர். அப்ப 2 zeros போனா 0.1%. எல்லின்ற சதவீத வலு 0.1%.
ரைட் தம்பி, ரைட். பிறகு டைமுக்குரியது ஒரு அளவுக்குரிய நேரம் 2 செகண்ட் ஆமா. இப்ப 100 அளவுக்குரிய நேரம் 0.1 இழிவெண்ணிக்கை உடைய நிறுத்த கிடையாது அழகப்படுது. அப்ப நீங்க அளக்குற நேரம் எவ்வளவுண்டா 100 அளவு, 100 அளவுக்குரியது 200 செகண்ட். லீஸ் கவுண்ட் 0.1 செகண்ட். அப்ப சதவீத வலு 0.1/200 into 100. அப்ப இது எவ்வளவு 0.05% இல்லையா? அது ரெண்டும் ஓகே இல்ல? இப்ப எங்களுக்கு என்ன கேட்கிறார்? ஜியின் சதவீதம் வலு இது டி இங்க இருக்கு. ஜிக்கு தான் காணணும். நீங்க ஜி எடுத்தீங்கன்னா டி ஸ்கேர்ட் இஸ் ஈக்குவல் டு 4 π ஸ்கேர்ட் எல் ஓவர் ஜி. நீங்க ஒண்ணு வாங்க, ஜி இஸ் ஈக்குவல் டு 4 π ஸ்கேர்ட் எல் ஓவர் டி ஸ்கேர். இப்ப இதுக்கு பெர்சன்டேஜ் எரர் 0.1%, இதுக்கு 2 மடங்கு ஆகும். இப்ப 0.1. இப்ப என்ன நடக்கும்? கூட்டுப்படும். இது ஏன் 0.1 வந்தது? 0.05 into 2. 0.05 into 2. அப்ப 0.1. இனி மேக்சிமம் பெர்சன்டேஜ் எரர் காண போறோம். உயர் சதவீதம் தான் காணுவாம் 0.2%. படும். ஓகேயா? தேர்ட் ஆன்சர். அவன் ஜி கன்ஸ்டன்ட் தானே எரர் வருமான். ஜி கால்குலேட் பண்ணி எரர் வருது. ஜிக்கு வேலை இல்ல, கால்குலேட் பண்ணி காணே எல்லையும் டீயையும் வச்சு கால்குலேட் பண்ணே கூட எரர் வரும். அந்த எரர் என்னது 0.2%. ரைட். அடுத்தது பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. எம்தனியுடைய பந்து ஒன்று தரையிலிருந்து எச்சுயரமுடைய மலையொன்றின் உச்சியிலிருந்து தேனும் இயக்க சக்தியுடன் அகறியப்படுது. மலையின் உச்சியில இருந்து கிடையறியப்படுது. இங்க இயக்க சக்தி கைனடிக் எனர்ஜி வந்து கேயாம் கிடை அறியப்படுகிறது. எவ்வுயரங்களில் தரையடைக்கும் துணிக்கையின் இயக்க சக்தி இரட்டிப்பாகும். இது கீழே வரைக்க இயக்க சக்தி 2 மடங்கா இருக்கணுமா? இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி 2K ஆகுது. அப்ப இந்த ஹைட் என்ன கேட்கிறேன். இப்ப என்ன போடுவோம்? சக்தி காப்பு விதியை போடுவோம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை போட்டா இங்க இருக்கிற எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி என்ன? இயக்க சக்தி மட்டும்தான். அது அங்க இருக்கிற கே பிளஸ் எம்ஜிஹெச். இது எங்க இருந்தா கே இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச். வெச் என்ன? கே ஓவர் எம்ஜி. எத்தனாவது விடை? ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரைட். ஆறாம் கேள்வி பாருங்க. எளிய இசையக்கத்தை ஆற்றும் துணிக்கு ஒன்று இயக்க சக்தி அதன் சமநிலை தானத்தில் 16 ஜூல். இவ் அதிர்வின் வீச்சம் 25 சென்டிமீட்டர். இத்துடன்
துணிக்கையின் திணிவு 5.12 கிலோகிராம். இதன் அதிர்வெண் அலைவு காலம் சமநிலை தானத்திலே இயக்க சக்தி தந்திருக்கார். இப்ப சமநிலை தானத்தில் என்ன மேக்சிமம் இயக்க சக்தி இல்லையா? அப்ப எங்களுக்கு மேக்சிமம் இயக்க சக்தி 16 ஜூல். வீச்சது மேக்சிமம் இயக்க சக்தி என்ன போடுவோம்? இப்ப இது தந்திருக்கார் 16 இருக்கட்டும். பிரதிடுவோம் half m into இதுக்கு a square omega square 16 is equal to half in m க்கு என்ன போடுவீங்க? 5.12. வீச்சம் 25 சென்டிமீட்டரா? இப்ப 25 100 வரும் இன்டு ஒமேகா ஸ்கொயர். எங்களுக்கு கேட்டது என்ன? அலைவு காலம். நான் ஒமேகாவை காணுவாம டேய் இதை 2 பெருக்கிடுவோம். அல்ல இது என்ன? 1/16. அவன் இது 1/16. இது 2 பிரிச்சுடுங்க. 2.56 into 1/60. 16 square is equal to 2.56 into omega square. இப்ப ரூட் எடுத்து விடுங்க. ரூட் எடுத்து விட்டா 16 is equal to 1.6. டேய் 16 ஸ்கொயர் வந்து 256. அப்ப இது 1.6 into ஒமேகா. ஒமேகா என்ன? 10. இப்ப ஒமேகா 10 என்ன அளவு காலம் என்ன? 2 ஒமேகா. அப்ப எவ்வளவு? 5/5. இது 10 போட்டா 5/5 எத்தனாவது விடை? 3வது விடை. மொபைல்ல இப்ப அடுத்த கேள்வி 7ஆம் கேள்வி என்னவா? ஒரு பொது நீரமானியின் அவன் ஹைட்ரோமீட்டர். பொது நீரமானியின் தண்டின் நீளம் 20 சென்டிமீட்டர். ஓகே, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தொடக்க பெறுமதி 0.5 சாரடத்தி இங்க 2. நடுவுல என்னன்னு கேள்வி. எக்ஸ் வைக்கலாம், லெஸ் வைக்கலாம். இப்ப அது என்னன்னு கேள்வி. இப்ப என்ன வரும்? இப்ப நார்மலா உங்களுக்கு தெரியும். டேய் 0.52 இதுல என்ன வந்திருக்கணும்? 0.5 2 நடுப்பெறுமதி என்ன? 1.25. ஆனா 1.25 விட குறைவா வரும். ஏன்? நடுப்பெறுமதி இங்க இருக்கு. ரீடிங் வந்து இதை விட இதுக்கு குறைய. அப்ப 1.25 விட குறைவா வரணும். ஆனா கணக்கு ஆன்சர் இருக்குது. ஏன் 0.8 இருக்கு, 0.9 இருக்கு, 1 இருக்குது. இப்ப எது வரும்? சொல்லலாம் இல்லோ? அப்ப நான் செய்தே ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப ஒன்றுதான் இருந்திருந்தா சொல்லி இருக்கலாம். 3 ஆன்சர் இருக்கே, அப்ப கணக்கு இயலாது. அப்ப காணுவோம். எப்படி காணுவோம்? இப்ப இந்த 2க்கு அமிழுதுன்னு சொன்னா இவ்வளவு ஒளியுமை V எடுப்போம். அப்ப இந்த இடத்துல என்ன அடர்த்தி? 2000. அப்ப இது இந்த வெயிட் W வேண்டா, ஈரமான வெயிட் W வேண்டா. W is equal to V into rho வந்து 2000 G. இந்த இடத்துல அமிழுது என்ன? இது இந்த சார் எடுத்து 1000 S. நான் இது இந்த அரவாசி இந்த வால்யூமை V0 எடுக்கிறேன். அப்ப W is equal to V plus V0 into rho G. 1000 S into G.
இந்த திரவத்தின் அடர்த்தி 1000 s. இந்த திரவத்தின் அடர்த்தி 500. இங்க இன்னொரு v நாட். இப்ப என்ன வரும்? W is equal to v plus 2v naught into 500 g. இப்ப இது equation number 1, இது 2, இது 3. இப்ப நாங்க என்ன செய்வோம்? 1 3 ஆல டிவைட் பண்ணிடுவோம். 1 3 ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 1 is equal W by W 1 is equal to. So இதுல 500g போயிடும். So 500 விட இது 4v over v plus 2v naught. இது இங்க கொண்டு வாங்க. v plus 2v naught is equal to 4v. 2v naught வந்து 3v. இனி என்ன செய்வோம்? 2 1 ஆல டிவைட் பண்ணோம். இல்ல 1 2 ஆல டிவைட் பண்ணோம். So 1 2 ஆல டிவைட் பண்ணா 1 is equal to 1000g போயிடும். அப்ப 2v over v plus v naught into s. 1000g போயிடுச்சு. s இங்க கொண்டு வாங்க. 2v over v plus v naught என்ன போடுவோம்? 3v by 2. இங்க 2 வந்தா 5v. இந்த ரெண்டு மேல போயிடும். 4v by 5v. அப்ப s எவ்வளவு? 0.8. அப்ப ரிலேட்டிவ் டென்சிட்டி 0.8. எத்தனாவுடைய செகண்ட் ஆன்சர். இதுக்கு வேற வழி இல்லை, இப்படிதான் செய்யணும். ஓகே, எடுத்து எழுதி பாருங்க. ரைட், ஒருத்தங்க 3 W எப்படி ஈக்குவல்னா அப்ப ஒரு நீளமானி தானே. எந்த இடத்துலயும் அமலல, நீளமானி ஒன்று தானே. திரவத்தின் அடர்த்தி மாற மாற வேற லெவல்ல இன்வெஸ்ட் ஆகும், வேற இடத்துல அமிலம். பட் நீளமானி இந்த வெயிட் ஒன்றே தான், W தான். அதான் எல்லாத்தையும் W. ரைட், கேட்டாங்க. அருகில் காட்டப்பட்டுள்ள உரு இயக்கம் ஒன்றை ஆற்றும் துணிக்கையின் அழுத்த சக்தி U இடப்பெயர்ச்சி எக்ஸுடன் மாறுபடுவதை காட்டுகின்றது. அப்படி என்னது? என்ன இயக்கம்? அழுத்த சக்தி இயக்க சக்தியோட மாறுதுண்டா இது என்ன இயக்கம்? மையத்துல 0, வீச்சத்துல மேக்சிமம். இது என்ன? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், எளிய இயக்கம் இல்லையா? அப்ப அதுல தொழிற்படுற விசை இடப்பெயர்ச்சியோட மாறுற கிராஃப் எப்படி வரும்? உங்களுக்கு தெரியும், ஆர்முடுகள் நேர வரைவும் ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சி வரைவும் விசை இடப்பெயர்ச்சி வரைவும் ஒன்றுதான். இப்படி வரும் வைசம -mx இல்லையா? எத்தனாவது விடை? செகண்ட் ஆன்சர். விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கு கேட்டாலும் ஆர்முடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்கு கேட்டாலும் ஒன்றுதான். ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எக்ஸலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே கிராஃப் தான். இப்பதான் கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நெருக்கல் ஈயுடன் விசை எஃபின் மாறலை கொண்டுள்ள விச்சுருள் ஒன்று
அதன் ஒரு முனை சுவரொன்றில் நிலைப்படுத்தப்பட்டிருக்க, மற்ற முனை சுயாதீனமாக இயங்கக்கூடியதாக உள்ளது. 3√3 கிலோகிராம் திணிவுடைய பந்து 2 மீட்டர் பெர் செகண்டோட போய் அடிக்குதாமா. இவங்களுக்கு அந்த சுருள்வில் விசை நீட்சியோட மாறுறது தந்திருக்க. இப்ப இது 30 என்ன தந்தா உங்களுக்கு தெரியும், F is equal to KE. அப்ப இது F இது X, இது YH இது XH M. இதுல படித்திருந்தா K. அப்ப இதுல K என்ன, tan 30. படித்திறன் வந்து tan 30. tan 30 என்ன 1/√3 இல்லையா? சோ இது இந்த K வந்து 1/√3 நியூட்டன் மீட்டர் -1 இருக்கிறது. இப்ப என்ன கேள்வி, விட்சுருள் ஏற்பட்ட உயர் நெருக்கல் எது வரைக்கும் போகும்? இது போய் அடிச்சு இதுல வேகம் 0 வரைக்கும் போகும். அங்கதான் மேக்சிமம் இருக்கு, இமேக்ஸ். இப்ப ஈனோட் போடுறேன். இப்ப இது இவர் இழந்த இயக்க சக்தி எவ்வளவு? ½ mv². இழந்த இயக்க சக்தி இதுல சேமிக்கப்பட்ட மீடியல் அழுத்த சக்தி ½ kA². சோ மேக்சிமம் நெருக்கல் ஈனோட்². இப்ப ½ போயிடும். mv², m என்ன 3√3 கிலோகிராம் இன்டு v², 2². K வந்து 1/√3 இன்டு ஈனோட்². இந்த √3 இங்க வந்து எவ்வளவு வரும்? 3 into 3, 3. 3 into 3, 9. அப்ப ஈனோட் என்ன? ரூட் எடுத்தீங்கன்னா இங்க ரூட் எடுக்கும். 3 இது 2 6. 6 மீட்டர். எத்தனாவது விடை? முதலாவது விடை. ஓகே இல்ல? ரைட். சோ பத்தாங்கல்ல பாருங்க. வட்ட சேர்த்தி தட்டு ஒன்று இருக்கு. படத்தில் காட்டியவாறு அதன் மையத்தினூடு செல்வது அதன் தளத்துக்கு செங்குத்தான அச்சு பற்றி முறுக்கங்கள் வழங்கப்படுகின்றன. அவற்றில் எது அதி உயர் கோண ஆர்முடுகளை அனுபவிக்கும்? இதுல எது அதி உயர் கோண ஆர்முடுகளை அனுபவிக்குமா? இது சேர்த்து தட்டு ஒரே ஒன்றை ஒட்டி இருக்குது ரெண்டையும். இது இந்த ரேடியஸ் R1, இது இந்த ரேடியஸ் R. இங்க இதுக்கு தொடலியா F2, இதுக்கு தொடலியா F1. இப்ப R1 0.5, R2 வந்து 1.5. இப்ப என்ன கேட்கிறார், எது அதி உயர் கோணார் முதல் அனுபவிக்கும்? இப்ப நடத்துவதற்கு ஒன்றுதான், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒன்றுதானே, ஏதோ ஒரு வெளியே இருக்க போகுது. இப்ப டோ கூடினா உங்களுக்கு தெரியும், டோ இஸ் ஈக்குவல் டு ஐ அல்பா. இந்த முறுக்கம் கூடினா அல்பா கூடும். இப்ப எதுக்கு முறுக்கம் கூடன்னு பார்க்கணும். எதுக்கு முறுக்கம் கூடன்னு பாக்குறதுக்கு எந்த பக்கம் பெருசுன்னு தெரியாது, சும்மா பாக்குறேன். இது F2 into R2, F2 into 1.5 விளையல் முருகத்தை பாக்குறோம், மைனஸ் F1 into 0.5 இது இந்த பக்கம், அது அந்த பக்கம், இது இந்த பக்கம். F1 into 0.5 ரெண்டுலையும் 0.5 வழியா எடுக்கலாம். 0.5 வழியா எடுத்தா இது 3F2 minus F1.
இந்த முறுக்கம் கூடணும்டா இந்த வேல்யூ கூடணும் 3f2 மைனஸ் f1 என்ற வேல்யூ கூடணும் அதுல எதுக்கு பெருசுன்னு பாருங்க இப்ப முதலாவது இல்ல 3f2 மைனஸ் f1 என்ன வேல்யூ 3f2 என்ன 60 மைனஸ் 10 60 மைனஸ் 10 என்ன 50 ரெண்டாவது இல்ல 3f2 என்ன 150 மைனஸ் 40 right so 150 minus 40 அப்ப என்ன வரும் 110 அடுத்ததுக்கு 3f2 30 minus 20 fourthல 3f2 6 6 minus 6 0 fifthல 3f2 எவ்வளவு 3f2 9 9 minus 60 51 minus 51 அந்த பக்கம் மைனஸ் 51 இந்த பக்கம் 51 தானே முறுக்கம் 51 பெரிய முறுக்கம் எதுல வருது ரெண்டாவது இப்ப ரெண்டாவதுல தான் கோணார்புகள் கூட ஆங்குலர் எக்ஸலரேஷன் கூட இதுல டோக் வந்து கூடவா இருக்கிறது நான் 0.5 எல்லாத்துக்கும் போது தானே அதை விட்டு இதை மட்டும் பாக்குறேன் ஓகே இந்த 0.5 விட்டுட்டு இவ்வளத்தையும் மட்டும் பாக்குறேன் இப்ப 11ஆம் கேள்வி பாருங்க என்னவா எப்படி f2ல இருந்து f1 கழிக்கிறீங்களா நான் இந்த பக்கம் முறுக்கம் எடுக்கிறேன் இந்த பக்கமும் இருந்திருக்கலாம் அந்த பக்கம் இருந்திருக்கலாம் கூட டோக் வந்து கூடணுமே அப்படி அதுக்கு எடுத்தேன் ஆனா அது மைனஸ்ல வரும் நீங்க மாத்தி எடுத்திருந்து நடந்துக்கும் மைனஸ்ல வந்திருக்கும் நீங்க வலிவை தானே பார்க்கணும் இதுல மைனஸ்ல வருதல்லோ மைனஸ்ல வந்தா என்ன மீனிங் இந்த பக்கம் தான் பெருசு இந்த பக்கம் டோக் வந்து இந்த பக்கம் இருக்கும் 51 ஜெயலாம் உண்டு தானே டிரெக்ஷன் மட்டும் மாறும் எனக்கு அங்கால மைனஸ் 51 வருதுன்னா இந்த பக்கம் 51 இப்ப டாப் இந்த பக்கம் 51 ஓகேயா ரைட் பதினொன்று திண்ம உலோக குண்டு ஒன்றை கொண்டுள்ள எளிய ஊசலின் அளவு காலம் டி இப்போது உலோக குண்டு குண்டின் அடர்த்தியின் ஒன்றின் பங்கை கொண்ட திரவம் ஒன்றினுள் முற்றாக அமர்த்தப்பட்டுள்ளது இத்திரவம் பாகுநிலை அற்றதாக இருப்பதுடன் குண்டு எப்போதும் திரவத்தினுள் அமர்த்திருக்கக்கூடியவர் அலைகின்றது புதிய அளவு காலம் எப்படி இப்ப இது ஊசலின் அளவு காலம் டி சமன் 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி அது இப்ப வழியில இருக்கீங்க வெளிய ஊசலின் அளவு காலம் இப்ப இதை கொண்டு தண்ணிக்க விட்டோன்னு நடக்கும் தண்ணிக்க விட்டோன்னு அலையக்க சிதையின் அளவு காலத்துல ஜிக்கு என்ன போடணும் சுயாதீன விழுகையின் போது ஆரம்புகள் அப்ப எம்ஜி மைனஸ் யூ அதால வர்ற ஏ தான் போடணும் வெய்ய கண்ணிங்க என்ன வரும் கீழ் நோக்கி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ போட்டா எம்ஜி மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஏ எம்ஜி இது வி ரோஜி வி ரோ என்ன ரோ பை 10 இருபத்தி நடத்து ஊசல் குண்டு நடத்தின்னு ஒன்றுங்கள் 10 அப்ப ரோ பை 10
வீக்கெண்ட் என்ன விடுவோம் எம் ஓவர் ரோ அந்த ஊசல் குண்டு நடத்தி ரோ இன்டு ரோ பை 10 இப்ப எம் எல்லாம் போயிடும் இந்த ரோ போயிடும் இங்க ஜி மைனஸ் ஜி பை 10 என்ன 9g பை 10 அப்ப இப்ப அளவு காலம் என்ன 2 பை ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி எல் ஓவர் ஏ வந்து இது 9g பை 10 இந்த 10 மேல போனா 2 பை ரூட் ஆஃப் 10/9 இன்டு எல் ஓவர் ஜி இந்த 2 பை ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜிக்கு என்ன போடுவீங்க டி ரூட் ஆஃப் 10/9 இன்டு டி எத்தனாவது விடை ஃபோர்த் ஆன்சர் ஓகே இல்ல கருணாங்கல்லி என்னவாம் 2 கிலோகிராம் தன்னுடைய துணிக்கு உண்டு தூக்கமர் உத்திரி எனும் ஆள்கூறு புள்ளியில் இடையுடன் 30 பாகை சாய்வில் 4 மீட்டர்/செகண்ட் கதியை கொண்டிருக்கையில் உற்பத்தி பற்றிய அதன் கோணம் உண்டு என்னது இது எக்ஸ் மீட்டர்ல இருக்கு y மீட்டர்ல இருக்கு இதுல ஒரு பாயிண்ட் என்ன தூக்கமர் உட்புரி 30 பாகை கோணத்துல 4 மீட்டர்/செகண்ட் அறியும் இப்ப என்ன நடக்கும் உற்பத்தி பற்றிய கோண உந்தம் இந்த பாயிண்ட் பற்றி கோண உந்தம் தான் கேட்கிறேன் உங்களுக்கு தெரியும் கோண உந்தம்ன்றது என்ன நேர்கோட்டுந்தத்தின் திருப்பம் இல்லையா நேர்கோட்டுந்தத்தின் திருப்பம் இப்ப நான் என்ன செய்யறேன் இந்த ஹொரிசோண்டல் மொமெண்டத்தை கண்டுபிடிக்கிறேன் எவ்வளவு 4 cos 30 வேகம் அப்ப 2√3 என்ன நிலைக்குது வேகம் என்ன 4 sin 30 sin 30 half a 2 மீட்டர் இப்ப நீங்க நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம் எழுதினா இதுக்கு என்ன திருப்பம் m இன்டு வி அப்ப 2 × 2√3 இது உந்தம் செங்குத்து தூரம் வந்து என்ன இது y கோஆர்டினேட் √3 பிளஸ் நோ பிளஸ் மைனஸ் உற்பத்தி பற்றி எடுக்கிறீங்க இது இந்த பக்கம் போன உந்தம் இல்லையா இந்த பக்கம் வேண்டாம் உண்மையா ஆக்சுவலா இருந்து இப்படி போடுறது இல்ல இது இப்படி என்ன இங்க போட்டு உள்நோக்கு இது எப்படி இந்த பக்கம் வெளிநோக்கு 2 × 2 உந்தம் மொமெண்டம் வந்து 2 × 2 இன்டு செங்குத்து தூரம் வந்து 2 இந்த 2 ஸோ மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஓகே ஆக்சுவலா இது அட் பண்ணணும் இது வெளிநோக்கு கழிக்க என்ன நடக்கும் இது மைனஸ் ஆகி இது பிளஸ் ஆகும் இப்ப என்ன வரும் √3 × √3 3 3 × 4 12 -8 4 Newton/second meter அல்ல கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -1 ஓகேயா எத்தனாவது விடை மூன்றாவது விடை
விளங்குது இல்ல இது? டேய், நியூட்டன் செகண்ட்ன்றது மொமெண்டம் மீட்டர். இத நீங்கள் இதுல போட்டீங்கன்னா, ஃபண்டமெண்டல் யூனிட்ல போட்டீங்கன்னா மொமெண்டத்துக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் இன்டு மீட்டர். கிலோகிராம் மீட்டர் ஸ்கேர் செகண்ட் மைனஸ் ஒன். ஓகே இல்ல? இங்கிலீஷ் மீடியத்துல என்னன்னு இருக்கு? இங்கிலீஷ் மீடியத்துல 2 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. இங்க 4 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கிறது. இங்கிலீஷ் மீடியத்துல 2 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப என்ன நடக்கும்? ஹாஃப் ஆகும். அப்படி ஒரு ஆன்சர் இல்ல. ஓகே, ரைட். 13th கொஸ்டினை பாருங்க. என்னவா? இசைக்கவை ஒன்றும் 51 பாய்சி வெப்பநிலையில் உள்ள வளிநிரலும் ஒன்றாக ஒலிக்க செய்யும் போது செகண்டுக்கு 4 அடிப்புகள் கேட்டன. எப்படி? இசைக்கவை ஒன்றும் 51 பாய்சி வெப்பநிலையில் உள்ள வளிநிரலும், இது 51ல இருக்குது, ஒன்றா ஒலிக்க செய்யும் போது 4 அடிப்புகள் கேட்டன. 4 பீட்ஸ் கேட்குது. பிறகு வளிநிரலின் வெப்பநிலை 16 ஆகும் போது அதே இசைக்கவையோட இது இப்ப டெம்பரேச்சர் 16 ஆயிட்டு, அதே இசைக்கவையோட ஒரு அடிப்பு கேட்டது. இப்ப இந்த இசைக்கவை நம்பர் என்ன கேள்வி? இப்ப உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து இதுக்கு வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து குறையக்குள்ள ஃப்ரீக்வன்சிக்கு நடக்கும். வி சமன் எஃப் லம்டாவில லம்டா மாறாது, குழாயின் நிலம் மாறாது. வெப்பநிலையோட குழாயின் நிலம் மாறுறது புறக்கணிக்கத்தக்கது, மாறாது. லம்டா மாறாது. அப்ப இங்க வெப்பநிலை குறைஞ்ச கதி குறையும், ஸ்பீட் குறையும். இப்ப ஸ்பீட் குறைஞ்ச ஃப்ரீக்வன்சி குறையும். இதை விட இதுக்கு ஃப்ரீக்வன்சி குறையும். ஓகேயா? இங்க நீங்க வரைக்கும் ஃப்ரீக்வன்சி குறையும், மீறன் குறையும். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இது என்னவா இருக்கலாம்? எஃப் பிளஸ் 4 இருக்கலாம், இல்ல எஃப் மைனஸ் 4 இருக்கலாம். இதுக்கு எஃப் பிளஸ் 1 இருக்கலாம், இல்ல எஃப் மைனஸ் 1 இருக்கலாம். எனக்கு இதுக்கு குறைய, இதுக்கு கூட. அப்ப இதுக்கு கூட இருக்கணும்டா எஃப் பிளஸ் 4. இதுக்கு என்ன வேல்யூ? அதை விட குறையணும். இதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம் தானே. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லையா? இதுக்கு கூட இருக்கணும், அதன்படி எஃப் மைனஸ் 4 இருக்கலாம். இது ரெண்டையும் விட குறைவே. அது ஓகே, அது எஃப் பிளஸ் 4. இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும்? இப்ப இதுவும் தெரிஞ்சாதான் இப்ப காணலாம். இல்லையா? ரைட், சொல்லலாது. இப்ப நான் இப்ப இப்படி போடுவோம்.
உங்களுக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன்ல v வந்து ரூட் ஆஃப் gamma rt over m. இப்ப f வந்து ரூட் ஆஃப் t மிச்சம் எல்லாம் மாறல. f வந்து ரூட் ஆஃப் tக்கு நேரம் சமம். போட்டீங்கன்னா என்ன வரும்? முதலாக போட்டா f பிளஸ் 4 நேர்வீத சம வர்க்கமூல் t என்ன 273 கூட்டணும். அப்ப 324. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி என்னங்க வேகம் வெப்பநிலை குறையுதல்லோடா டெம்பரேச்சர் குறையேக்க டெம்பரேச்சர் குறையேக்க ஸ்பீட் குறையும். ஸ்பீட் குறையுதுன்னா ஃப்ரீக்வன்சி குறையும். அப்ப ஃப்ரீக்வன்சி குறையணும்டா இதுக்கு கூட இருக்கணும், இதுக்கு குறைய இருக்கணும். இதுக்கு எஃப் பிளஸ் ஒன் அல்லது எஃப் மைனஸ் ஒன் தானே. இது ரெண்டையும் விட இது கூடவா இருக்கும். எஃப் மைனஸ் 4 இருக்கல, இது ரெண்டையும் விட குறைவு இது. அப்ப இது இருக்கலாம், அப்ப இதான் இருக்கலாம் சாத்தியமானது. இதுக்கு தான் தெரியாது எது இருக்கணும்னு தெரியாது. இது வரலாம் இல்ல இது வரலாம். நான் எஃப் பிளஸ் ஒன்னை போட்டு காண்றேன். ரூட் ஆஃப் இதுக்கு 273 கூட என்ன வரும்? 9 289. இப்ப ஒன்று டிவைட் பண்ண என்ன வரும்? எஃப் பிளஸ் 4 ஓவர் எஃப் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இதை சுருக்கலுமா? எவ்வளவு வரும்டா? ஏதாவது சுருக்கலாமா? இல்லையே, நல்லா இல்லையே. அது இந்த வேல்யூ தெரியாம இப்படி எப்ப காண்றது? பதினெட்டுங்கள் 17 வருமா? இது 18 6 18 17. ஓகே ஓகே. 18 வர்க்கம் இதா நம்பி எழுதுறேன். சரி, இது இங்க போயிருக்கோம். 17 எஃப் சக 17 தரனால இவ்வளவு 68 சமன் 18 எஃப். இது இங்க ஒண்ணுதா எஃப் இஸ் ஈக்குவல் டு 68 இருந்து 18 போனா 50. அது ஒரு ஆன்சர். 50 ஹெர்ட்ஸ் வரலாம். இப்ப இது எஃப் மைனஸ் ஒன் இருந்தா, இது எஃப் மைனஸ் ஒன் இருந்தா இது வந்து கூட்டுப்படணும். எவ்வளவு? 78 86 வரணும். அப்படி ஒரு ஆன்சர் இல்ல. நான் எப்படி கண்டுபிடிக்க வலிக்கிறேன்னா இது அல்லது இது போட்டு ரெண்டுல எது வரும் பார்க்க போறேன். அப்படி ஒரு ஆன்சர் இல்லைங்க. 17f plus 68 இது 18f minus 18 வரும். f is equal to 86 ஹெர்ட்ஸ் வந்து வரணும். ஒன்று இது இல்லை இது வரணும். இது இல்ல தானே. இது ஆன்சர். அப்ப இது செகண்ட் ஆன்சர். விளங்குது எல்லாம்.